டாஸ்மாக் அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்யப்பட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதனால் என்பது தொடர்பான தகவலோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், டாஸ்மாக் அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். புதிய அரசு அமைந்ததற்கு பிறகாக துறை ரீதியில சீரமைப்பு நடவடிக்கைகள் அனைத்து துறையிலுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த முறையில டாஸ்மாக் விவகாரம் பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல டாஸ்மாக் துறையில பல்வேறு சீரமைப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் அதிகாரிகளின் உத்தரவின் பேர்ல நடத்தி வருகிறார். அமைச்சரின் உத்தரவின் பேர்ல அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகள்ல பாட்டில் திரும்ப பெறக்கூடிய திட்டம் தொடர்பாக 4 வெவ்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் ஊழியர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனியார் பார் டெண்டர் விடுவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வரைமுறைப்படுத்த முடிவு செய்திருக்கிறார். அதாவது வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதியுடன் அந்த ரினுவல் பீரியட் என்பது முடிவடையக்கூடிய சூழல்ல புதிய டெண்டர்கள் உரிய நெறிமுறைகளுடன் ஒதுக்கப்படும் என துறை ரீதியிலான வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். டாஸ்மாக் அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.